Hello friends, welcome back to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான தூத் பேடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல pan வச்சாச்சு, சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுல நான் ஒரு 1/2 லிட்டர் full cream milk ஆட் பண்றேன். தண்ணி சேர்க்க கூடாது. இப்போ இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு பாலோட கலர் மாறிடும். இப்போ கிண்ட ஆரம்பிச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பால் ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கிண்ட ஆரம்பிச்சு 1 hour கிட்ட ஆக போகுது. பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இது ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா நம்ம இதில் மில்க் பவுடரோ கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் சீனி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த பதம் வந்தோடனே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே பிளேட்டில் நெய் தடவி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கடாயிலே இருந்ததுன்னா ரொம்ப இறுகி போயிடும். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஒரு 1/2 hour ஆற விடுங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். கையில் நெய் தடவிட்டு உருட்டுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ சுவையான தூத் பேடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.